வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? ரீசெண்டாக பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாசத்துல எல்லாருக்குமே ஒரு 5000 மாதிரி இன்க்ரிமெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு பேமெண்ட்டின் அடிப்படையில அதிலிருந்து கூடுதல் காசு வந்து போடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே இன்றைய நாள் உங்களுடைய அஸ்வஸ்ம காச வந்து எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஆல்ரெடி வைப்பிலிடப்பட்டிருந்துச்சு. ஆனா பேங்க்ல வந்து ஏப்ரல் 10 தான் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்குமையே இன்றைய நாள் அதிக அளவான க்ரவுட் வந்து காசு எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. சில சிக்கல் தன்மை நேர்ல அவதானிச்ச ஒரு சில விஷயத்த வந்து தான் பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காக இந்த வீடியோ. சில பல டைம் இல்லாத ஒரு காரணத்துக்காக அஸ்வஸ்ம அப்டேட் வந்து கொஞ்சம் நம்மளோட சேனல்ல வந்து அப்படியே டிலே ஆயிட்டு இருக்குது. ஆனா இனி வர காலங்கள்ல வந்து அக்யூரேட்டான அப்டேட்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத நான் அந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல நாங்க பார்க்கும் பொழுது, நெறைய பேர் வந்து புக்க போட்டு அப்டேட் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு காசு வந்துருச்சா? அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணி கேட்குறாங்க. ஆனா, ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க புக்க அப்டேட் பண்றதும் கிடையாது. வந்துருச்சு. போன முறை காசு வந்துச்சா? இந்த முறை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து வொர்க் ப்ரெஷர், வொர்க் கூட அப்படிங்கிற மாதிரி இருக்கதால, அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா, சில நேரம் சில ஆட்கள் வந்து ஸ்லிப் நிரப்பி காசு எடுக்கிற நேரத்தில ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அத பார்க்கக்கூடியதாவே இருந்துச்சு. அநேகமா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓல்டு பேமெண்ட் மட்டும் தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இதுக்கு முன்னுக்கு வந்த ஒரு பேமெண்ட் அஸ்விஸ்ம காசு இப்போ 10,000 ஒருத்தவங்க எடுக்கிறாங்களா, இப்போ ஒரு 5000 சேர்த்து போட்டிருப்பாங்க. அப்போ 15,000. ஆனா எல்லாருக்குமே 10,000 மட்டும் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஓல்டு காசு மட்டும் தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னுக்கு போடுற அந்த தொகை மட்டும் தான் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்லாவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, சிலவங்களுக்கு வந்து முதலாம் கட்டத்தில் உள்ளவங்களுக்கு இந்த காசு வரல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜனாதிபதியால அறிவிக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஒண்ணு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் கட்டத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த பேமெண்ட் வந்து போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து கிடைக்கப்பெற்றிருக்குது. ஸோ நோட் பண்ணி பாருங்க. இதுல முதலாம் கட்டத்துல உள்ளவங்க யாருக்காவது அப்படியான எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரம் 2ஆம் கட்டத்துல உள்ளவங்க எல்லாருமே உங்களுக்கும் அப்படி காசு வந்திருக்கா இல்லையா, இந்த மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்றீங்களான்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.